உடனம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. ஆரம்பிக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வாழ்க, வாழ்க வளமுடன். குரு திருவடி போற்றி. குருவை நினைக்க குணமது செம்மையாம். குருவை நினைக்க கொடிய வினைகளுக்கும் குருவை நினைக்க கூடிடும் மெய்ஞானம். குருவை என்று ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லையே. வாழ்க வளமுடன். நார்வே, டென்மார்க் இணையதளத்தில் சிறப்பாக தொண்டு புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், சிறப்பான ஒரு தவம் வரவேற்புரை வழங்கிய அம்மையார் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இணையதளத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, யாவரையும் மதித்து வாழ். பாரதியோட புதிய ஆத்திச்சூடி பாத்தீங்கன்னா மொத்தம் 140 தலைப்பு வரும். அதுல 87வது தலைப்பு யாரையும் மதித்து வாழ், யாவரையும் மதித்து வாழ். அதாவது புதிய ஆத்திச்சூடியில உடைய தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதியார். நம்மளோட ஔவையோடைய ஆத்திச்சூடினாலே ஔவையார் தான். அத ரோல் மாடலாக கொண்டுதான் பாரதியார் புதிய ஆத்திச்சூடிய நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். புதிய ஆத்திச்சூடிய தந்தை பாரதியார். யாவரையும் மதித்து வாழ் என்பது புதிய ஆத்திச்சூடியில் உள்ள ஒரு முக்கிய அறிவுரை. அவர் கொடுத்த 110ல பாத்தீங்கன்னா யாவரையும் மதித்து வாழ் என்பது ஒரு முக்கிய அறிவுரையாக அது கருதப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, யாவரையும் மதித்து வாழ் என்பது பாரதியார் புதிய ஆத்திச்சூடியில் ஒரு அடி. இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா மனிதர்களையும் அவர்களின் ஜாதி, மதம், இனம், பாலினம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் சமநோக்கோடு அனைவரையும் மதித்து வாழ வேண்டும். இது பாரதியாரோட சமத்துவம் மற்றும் மனித நேயத்தை இது வெளிப்படுத்துகிறது. பாருங்க, இததான் நம்ம ஆசான் அருள் தந்தை கூட உலகமே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு உலக அமைதிக்காக ஆசான் அருள் தந்தை பாடுபட்டவர். அவர் கொடுத்த ஒவ்வொரு திட்டங்களும் ஒரு தனி மனித அமைதியோடு சேர்ந்து உலக அமைதிக்கும் ஜாதி இனம் வேதம் என்று யாரும் எதையும் பொருட்படுத்தாமல் அனைத்துக்கும் உலக சமுதாய சேவா சங்கம் என்பதை நிறுவி வேதாத்திரிய திட்டங்களை வகுத்து கொடுத்து ஐநா சபை வரைக்கும் உலக அமைதிக்கான திட்டங்களை அவரும் கொடுத்திருக்கிறார். யாவரையும் என்ற ஒரு சொல்லுக்கு பாத்தீங்கன்னா எல்லோரையும் அல்லது அனைவரையும் அப்படின்னு குறிக்கும். மதித்து அப்படின்னு என்ற ஒரு சொல்லுக்கு பாத்தீங்கன்னா இந்த சொல்லுக்கு மரியாதை கொடு, கௌரவி போன்ற அர்த்தங்களை கொண்டது. வாழ் இந்த சொல்லு வாழ்க்கையை நடத்து, நடந்து கொள்ளு அப்படின்னு என்ற அர்த்தங்களை கொண்டதுதான் யாவரையும் மதித்து வாழ். ஆக யாவரையும் மதித்து வாழ் என்ற அடியின் முழுமையான பொருள் என்னன்னு பாரதியார் சொல்றார் பாத்தீங்கன்னா, ஜாதி, மதம், இனம் ஆகியவற்றை கடந்து மனிதர்கள் அவர்கிட்ட எந்த வேறுபாடுகளையும் பொருட்படுத்தாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி மதிக்கணும். அவர்களுடன் சேர்ந்து மரியாதையுடன் மதித்து எல்லாரோட இணக்கமாக சேர்ந்து வாழணும் அப்படின்றதுதான் யாவரையும் மதித்து வாழ் என்பதற்கான ஒரு அர்த்தம். இப்போ தாம் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா உயிர்களை அனைத்தையும் ஒன்றாக பார்த்தவர் பாரதியார். எல்லாரும் எல்லா உயிர்களையும் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு எல்லா உயிர்களும் எல்லாத்துலயும் பரபிரமத்தை அவர் பார்த்த ஒரு மகான் பாரதியார். அவர் சொல்ல எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஒரு நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னராம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று தனது கடைசி பாடல அவர் எழுதிட்டு போனார். பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு எல்லாரும் ஒண்ணுதான்டா, யாரையும் இது பண்ணது எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது அந்த பரபிரமத்தை அவரு பார்த்துட்டாரு.
இததான் சாம்சி வந்து நம்மளுடைய இறைவணக்கம் குரு வணக்கத்திலே நம்மளுக்கு இறைவணக்கம் குரு வணக்கம் எல்லாருக்கும் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அணுக்களுடைய கூட்டங்களே எப்படி நம்ம ஒரு தன்மாற்றம் அடைந்து மனித குலம் வரைக்கும் வந்திருக்கும் என்பதை ஆசான் அருள் தந்தை அவர்களும் நம்மளுடைய இறைவணக்கம் குரு வணக்கத்துல நிறைய சொல்லியிருப்பார். இறைவணக்கத்துல நிறைய சொல்லியிருப்பார். அவரு இது வந்து பாத்தீங்கன்னா எல்லோரும் ஓர்க்குலும் எல்லோரும் ஓரினும் பாரதியார் எழுதின ஒரு கடைசி பாடலாக அத கருதப்படுகிறது. பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாருடைய யாவரையும் மதித்து வாடு என்ற நூல்ல பாத்தீங்கன்னா சிறுவருக்கான ஒரு நீதி நூலாகவும் இது வந்து கருதப்படுகிறது. சிறுவர்களுக்கான ஒரு நீதி நூலாகவும் இந்நூல் கருதப்படுகிறது. நம்ம எப்படி குழந்தைங்கிட்ட நடந்துக்கிறோமோ அப்படிதான் அவங்க நடந்துப்பாங்க அதுன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஒரு குழந்தை எப்படி வளரணும் என்பதற்காக அவங்க அழகான ஒரு கவி நமக்கு இது எல்லாருக்கும் தெரியும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. அதாவது ஒரு மெட்டு போட்டு எப்படி சொன்னா எல்லாருக்குள்ளயும் போய் சென்றடையுமோ அந்த மாதிரி சென்றடைந்து சிந்திக்கவும் வைத்தவர் வந்து பாரதியார். கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என வழக்கப்படித்துக் கொள்ளு பாப்பா. இதில் அவர்களோட உடலாற்றல், உயிராற்றல், அவர்களோட அறிவாற்றல் அனைத்தும் மேலுங்கிறதுக்கான எல்லாமும் இந்த நீ இப்படி உன்னை வழக்கப்படுத்திக் கொள்ளும் போது எல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு வளரும் என்பதற்காக ஒரு குழந்தைகளுக்கான நீதி நூலாக அவர் வடிவமைத்திருக்கார். நமக்கும் சாம்ஜி வந்து குழந்தை பாடல் என்றதுல வந்து கொடுத்திருக்கிறாரு. சின்ன வயது குழந்தைகளே சீக்கிரம் காலையில் எழுந்திருங்கள், அன்னை தந்தை இருவருக்கும் அன்பாய் வணக்கம் செலுத்துங்கள், பல்லை துலக்கி முகம் கழுவி பரமனை மனதில் நினையுங்கள், எல்லையில்லா ஆனந்தமும் அவ்வளோ எழுந்திடும் உங்கள் இளம் நெஞ்சில். அம்மா அப்பா வளர்க்கின்றார், ஆசான் படிப்பை தருகின்றார், சும்மா வானம் பூமி இவை சுகத்தை தருகின்றது எல்லோர்க்கும். இறைநிலை என்ற பேராற்றல் எங்கும் உளது நீக்கமர, மறைவாயிருந்து அது ஆற்றும் மாபெரும் செயலை நினைந்திடுவோம். பெரிய வரிதான். ஒரு சுருக்கமான ஒரு 8 லைன் வரைக்கும் இதுல நாம குறிப்பிட்டிருக்கோம். ஆசான் அருள் தந்தை ஒரு குழந்தைகளுடைய வளர்ப்பு ஒரு நீதி நூலாக நமக்கு ஒரு பாப்பா பாட்டு அப்படின்றதுல அவ்வளவு அருமையா பாரதியாரோட கவிக்கு இணையாக அவரும் நம்மளுடைய அருள் தந்தையும் இதை நமக்கு ஒரு குழந்தைகளுடைய வளர்ப்பு ஒரு நீதி நூலாக நமக்கு இதை கொடுத்திருப்பாங்க. யாவரையும் மதித்து வாழ் என்று கூறும்போது ஒரு தனி மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க, அது பல்வேறு சமுதாயம் கூட்டமைப்பு எல்லா ஒரு கூட்டமைப்பும் பொருந்தும், எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். இது நாம குடியிருக்கும் ஒரு பகுதியில கூட பாருங்க, தெருக்கள்ல ஊர்ல அண்டை வீடுகள்ல என்ன மற்ற எல்லாருக்கிட்டுமே ஒரு பரஸ்பரத்தோட ஒரு வாழ்க்கையை நம்ம சுமூகமா ஒரு வாழணுங்க, எல்லாரையும் மதிச்சு வாழணுங்க. இது என்னோட ஜாதிக்காரங்க தான், இவங்க ஏழை தான், பணக்காரங்க தான், இவங்க பார்க்க ட்ரெஸ்ஸிங்ல நிறைய பார்த்து ஒவ்வொருத்தரை பார்த்து பேசுவாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க போற இதுவே சரியில்லை, பார்க்கறதுக்கு ரொம்ப லோவா இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். அத பார்த்து ஒருத்தர் நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணா அவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, மத்தவங்க கிட்ட இன்னொரு மாதிரி பேசுறது. ஆனா யாருடைய ஹெல்ப்பும் யாருக்கும் எந்த நேரத்துல ஒன்னாலும் தேவைப்படும். அதனால எல்லாரையும் மதித்து வாழ்றது என்பது ரொம்ப அவசியம். அததான் பாரதியார் இதுல நமக்கு இவ்வளவு வேறுபட்ட மொழிகள் பேசும் மக்கள், வேறுபட்ட இனம், மத நம்பிக்கை கொண்டவர்கள், ஜாதி குலங்கள் நிறங்கள் ஏன்னா மக்கள் நம்ம சுற்றிலும் எல்லா இடத்துலயும் வாழ்றாங்க. அவங்களுக்கு இடையில நாம எப்படி வாழணும், பகைமை இல்லாம ஒரு சுமூகமாக எல்லாரையும் மதித்து வாழணும். யாருடைய ஹெல்ப்பும் யாருக்கும் ஒரு நாள் தேவைப்படும். நீங்க இப்ப பிரிச்சு பார்த்து எல்லாருக்கும் மதிப்பு, எல்லாரையும் ஒரே மாதிரி மதித்து வாழு. அததான் சாமி நமக்கு செயலுக்கேத்து விளைவா கொடுத்திருப்பாரு.
செயல் விளைவு தத்துவத்துல கொடுத்திருப்பா. நீ எந்த செயல் செஞ்சாலும் உனக்கு விளைவு நிச்சயம். நீ இவனுக்கு இன்னைக்கு மதித்து வாழாம ஒவ்வொருத்தருக்கு பேதம் பார்த்தனாக்கா, நாளைக்கு உனக்குன்னு ஒண்ணு வரும்போது நீ யார பேதம் பார்த்து ஒதுக்குனியா, நாளைக்கு அவன் உதவி உனக்கு தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு செயல் விளைவு நீதியை நமக்கு கொடுத்து நம்மள ரொம்ப சிந்திக்க வச்சு, எல்லாரையும் ஒரு மதித்து ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையோட நம்ம வாழக்கூடிய அளவுக்கு செயல் விளைவு நீதியை நமக்கு கொடுத்து பயமுறுத்தி அதப்படி நம்மளுக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் அருள் தந்தை அவர்கள். மதிச்சு நீ வாழதாண்டா ஆகணும். நீ யார ஒதுக்குறியோ நாளைக்கு அவங்க ஹெல்ப் உனக்கு தேவை. அதனால எல்லாரையும் ஒரே மாதிரி மதித்து வாழு. இப்படி அப்படின்லாம் பாகுபாடு பார்க்காத அப்படின்னு ஆசான் அருள் தந்தை நமக்கு இன்னும் கொற்றா மாதிரி நமக்கு இன்னும் சொல்லியிருப்பார். மதித்து வாழணும். ஒருத்தரோட உணர்வுகள் இதுதாங்க உயிர் உணர்வுன்றது. ஒருத்தரோட உணர்வுகளை எல்லாம் மதித்து வாழணும். இப்ப ஆசான் அருள் தந்தையோட உணர்வை அன்னை லோகாம்பலம்மா மனைவி நாள வேட்பு விழா கொண்டாட இருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக அனைவரும் கொண்டாட இருக்கிறோம். இந்த நேரத்துல அன்னை லோகாம்பலம்மாவை பத்தி நம்ம நினைக்கணும், பேசணும். அவரு ஆசான் அந்த அம்மா ஆசான் அருள் தந்தையோட உணர்வை மதித்து வாழ்ந்ததால் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மகான் நமக்கு கிடைச்சிருக்கிறார். அவருடைய உணர்வுகளை அந்த அம்மா மட்டும் மதிக்காம இருந்திருந்தாங்க, நமக்கு இவ்வளவு பெரிய மகான் நமக்கு கிடைச்சிருக்கவே மாட்டாங்க இல்லையா? அவருக்கு என்ன, உலக அமைதிக்காக நான் சேவை செய்யணும், நான் தொண்டு செய்யணும், அதுக்கு உன்னுடைய பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அம்மா அவங்களுடைய உணர்வுகளை மதித்து வழங்கி அவங்களுக்கு அவங்களுடைய அவங்க மனசுல எவ்வளவு ஆசைகள் இருக்குமோ தெரியாது. ஒரு கணவன் தனக்கிட்ட இப்படி எல்லாம் இருக்கணும், எப்பவும் கூட இருக்கணும். ஆனா அதையெல்லாம் இல்லாம அவரு உணர்வை அவர் மதித்து வழங்கினார். அவங்க மதிச்சாங்க அவங்க இல்லையா? அதனாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய மகான் கிடைச்சாரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு நாள் போய் அம்மா லோகாம்மாட்ட போய் ஒரு பேராசிரியர் கேக்குறாங்க, அம்மா நீங்க அவரை விட்டு கொடுத்ததுனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய மகான் கிடைச்சாங்க, நீங்க மட்டும் அவரை விட்டு கொடுக்கலன்னா எனக்கு கிடைச்சிட்டு பாரு அப்படின்னு. உங்களுக்கு பெரிய மனசு, பெரிய உள்ளம் அப்படிலாம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, அட போம்மா, நான் சொல்லலைனாலும் நான் அனுப்பலைனாலும் அவர் இப்படித்தான் வந்திருப்பாரு. இப்படிதான் உலக நன்மைக்காகவே இவரு இந்த தன்னை அர்ப்பணிச்சிட்டாரு. அவர் வந்துதான் இருப்பாரு. அவரு ஆசைப்படுறது இதுதான்னு நான் தெரிஞ்ச பிறகு அவரோட உணர்வை நான் மதிச்சேன். அவ்வளவுதான். அவரு அவ்வளவு ஆசைப்படுறாரு. இதுல என்ன நல்லது தானே, நான் மதிச்சேன். அவ்வளவுதான். நானே பர்மிஷன் கொடுக்கலனாலும் அவர் அப்படி வந்திருப்பாரு. நான் மதித்த அவரோட உணர்வுகளை மதித்து என்னோட முழு பர்மிஷனோட அவரு போகும்போது அவரு ஒரு குற்ற உணர்வு இல்லாம இந்த தொண்டை செய்வதற்கு எப்படி ஏதுவாயிடுச்சு இல்லையா? ஒருத்தருடைய வாழ்க்கை துணையோட குற்ற உணர்வோடையோ இல்ல அவங்களுடைய ஒரு சாபாலையோடையோ ஒரு செயலை தனதுன்னா அந்த செயல் என்ன ஆகாது, கட்டாயம் அது சுமூகமான ஒரு செயலாக அமையவே முடியாது. அந்த செயல்ல ஒரு முன்னேற்றம் வரவே வராது. அப்போ ஆசான் அருள் தந்தை உணர்வை அவங்க மதிச்சாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய மகான் நமக்கு கிடைச்சாரு. அப்ப பாருங்க, எல்லாரையும் ஒரு மதிக்கிறது என்பதே பாத்தீங்கன்னாக்கா யாருடைய ஹெல்ப்பும் யாருக்கும் தேவைப்படும். கொஞ்சம் இப்போ ஒரு மனிதன் வாழணும்னாக்கா ஒரு பொருள் அவசியம். நம்ம நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருளுமே அந்த பொருளை நம்ம கிட்ட நம்ம கிடைக்குது, நம்ம அனுபவிக்கிறோம். அது உலகத்துல எந்தெந்த மூலையில இருந்தோ எங்கெங்க இருந்தோ வருது. எந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாம எத்தனையோ தொழிலாளர்கள் எல்லாத்தையும் செய்யறாங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டு எல்லாம் எல்லாருடைய உழைப்பும் இல்லாத நம்ம எதையுமே அனுபவிக்க முடியல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு சிலர் ஒரு சிலரை மதிக்கிறாங்க, ஒரு சிலரை மதிக்கிறது இல்ல. இல்ல, என்னுடைய ஜாதிக்காரங்க, என் நாட்டுக்காரங்க, என்னோட இனத்துக்காரங்க செய்த பொருளை தான் நான் யூஸ் பண்ணுவேன்னா இந்த உலகத்துல அவங்களால உயிரோட வாழ முடியுமா? இதையே இயற்கை நினைச்சிருந்தா ஏன் என்னுடைய என்னுடைய இனத்துக்கு எனக்கு பிடிச்சதுக்கு தான் நான் இவ்வளவு வெயில் காட்டுவேன், எனக்கு இவ்வளவு தான் இவ்வளவு காற்று வருவேன், இவ்வளவு மழை பெய்வேன், இப்படி இயற்கை நினைக்குதா? அதே மாதிரிதான் ஒரு ஒரு மனிதனும் தன்னுக்கு எல்லாருடைய ஹெல்ப்பும் நாம பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப எல்லாரையும் மதித்து வாழ்வது நம்மளுடைய தலையாய கடமை. மதித்து வாழ்ந்தே ஆகணும். நாங்கெல்லாம் கோட்ரஸ்ல இருக்கோங்க, போலீஸ் கோட்ரஸ். அது அங்கதான் அப்பா போலீஸ்ல இருந்தாரு. அந்த கோட்ரஸ்ல தான் நாங்க இருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த டிசம்பர் மாசம் நாங்க மார்கழி மாசத்துக்காக கோலம் போடுறதுக்கு கோயிலுக்கு போறதுக்கு பூஜைக்கு நாங்க எழுந்திருப்போம். ஒரு பில்டிங்ல 6 வீடு இருக்கும்.
அந்த 6 வீட்ல நாங்க இந்து, எங்க வீட்ல லைட் எரியும். நாங்க போய் கீழ கோலம் போட்டுட்டு கோயிலுக்கு போவோம். அதே அந்த டிசம்பர்ல பாத்தீங்கன்னா, நீங்க முஸ்லீம்ல இருக்கிற, இஸ்லாம்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு பண்டிகை வரும். கிறிஸ்டியன்ஸுகளுக்கும் ஒரு பண்டிகை வரும். எல்லாருமே லைட் போட்டு அந்த விடிய காலம் எந்திரிப்பாங்க. அது மட்டும் இல்ல. நாங்க நாங்க குனிஞ்சு, நிமிர்ந்து இவ்வளவு தூரம் கோலம் போடுறோம் அப்படி என்பதற்காக பாத்தீங்கன்னா, அவங்க டீ போட்டு வந்து எங்களுக்கு குடுப்பாங்க. அந்த நிகழ்வெல்லாம் நினைக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இத்தனைக்கும் அவங்க வாசல்ல அவங்க கோலம் போடக்கூடாது. அந்த ஒரு இதுல இருக்குது. எங்க வாசல்ல தான் நாங்க போடுறோம். அப்படி இருக்கும்பொழுது, நம்மளுக்கா போடுறாங்க, அவங்க வீட்டு வாசலுக்கு அவங்க போடுறாங்களா இல்ல, அவங்க உணர்வ மதிச்சாங்க. எவ்வளவு காலையில எந்திரிச்சு இந்த குழந்தைங்க எந்திரிச்சு நிமிர்ந்து, குனிஞ்சு இவ்வளவு இதுவா கோலம் போடுறாங்க. பாக்கறதுக்கு இவ்வளவு கலையா, தெய்வீகமா இருக்குதே வாசலு, தெருவே நல்லா இருக்கு. இந்த உணர்வுகள் எல்லாம் மதிச்சு வணங்கி என்ன பண்ணுவாங்க, அவங்க டீ, காஃபி போட்டு வந்து எங்களுக்கு குடுப்பாங்க. இன்னைக்கு நினைச்சாலும் இந்த செயலெல்லாம் நினைக்கும்போது எப்படி இருக்கு தெரியுங்களா? இதுதாங்க உயிருணர்வு. நம்ம ஆன்மா இதைதான் இயங்குகிறது. இதைதான் எதிர்பார்க்கிறது. நம்ம இன்சிடென்ட் நம்ம எவ்வளவு பழைய நிகழ்ச்சிய எத நினைச்சாலும், இந்த ஒவ்வொரு உயிர் உணர்வ மதித்து வாழ்ந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அன்பினால நமக்கு கிடைச்ச மதித்து வாழ்ந்து உயிர் உணர்வுன்ற அன்புனால நமக்கு கிடைச்ச ஒரு ஒரு அனுபவத்தையும் நம்மளால மறக்கவே முடியாது. நினைச்சு நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுவோம். அப்பன்னா என்னன்னா நம்மளோட ஆன்மா அததாங்க எதிர்பார்க்குது. இப்போ பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த செயலெல்லாம் நினைச்சு. அப்போ மதித்து வாழணும் என்பது ரொம்ப அவசியம். கட்டாயம் கூட. யாரையும் நம்ம இழக்காம நினைக்கவே கூடாது. இன்னைக்கு ஏதோ ஒரு நாட்டுல சண்டை நடக்குது. நமக்குன்னு தான் நம்ம நிம்மதியா தானே இருக்கிறோம். அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பக்கத்துல இருக்கிற நெருப்பு என்னைக்கா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரும். பக்கத்து வீட்டுல தானே நெருப்பு எரியுது. அவங்க வீடு தானே தீ பத்திக்கிச்சுன்னா என்னைக்கா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரும். இல்லையா? அதனால ஆசான் அருட்தந்தை நமக்கு எப்படி கொடுத்தான்னா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்தை காலையில எந்திரிச்சதும் வையகத்தை வாழ்த்து. நீ வையகத்துக்குள்ளதான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இந்த வையகத்துல எல்லாம் நல்லா இருந்தாதான் ஒரு தனி மனிதனாலே நிம்மதியா இருக்க முடியும். அதனால எல்லாரையும் மதிச்சு வாழணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். உங்களுக்கு எல்லா உயிர்களும் ஜாதி, மதம் எந்த நாடு இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணுன்றதுக்காக தான் அந்த தாரக மந்திரத்தை ஒவ்வொரு மனிதனும் உண்மையான வேதாத்திரிய தொண்டர்கள் யாரா இருந்தாலும் தூங்கி எந்திரிச்ச உடனே வையகத்தை நினைத்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம் என்ற தாரக மந்திரத்தை சொல்லாம வெட்ட விட்டு இறங்கக்கூடாது. என்னைக்காவது அவசரமா மறந்தா கூட சாயந்தரத்துக்குள்ள சொல்லிடணும். அந்த வையத்துக்குள்ள எல்லாரோடையும் மதிக்கணும். நாம எல்லாருடைய ஹெல்ப்பும் நம்ம பெற்று வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாமளும் என்ன பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாரையும் மதிக்கணும். நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், வாழ்த்தணும். சாமிஜி ஒரு கவி சொல்லுவாரு, சிறந்த சூழ்நிலையும் சிந்தனையாளர்களுடைய கடமையும். பிறந்து விட்டோம், வாழ்கின்றோம், அனுபவித்தோம், பெற்ற பலன் இன்பம் துன்பம் இரண்டேயாகும். இறந்துவிடப் போகிறோம் என்றோ ஒரு நாள். இதற்குள்ளே அமைதி பெற உலக வாழ்வை துறந்து விட முடியாது. தொல்லை நீங்கி சுகமாக மனித இனம் வாழ்வதற்கேற்ப சிறந்தபடி சூழ்நிலைகள் அமைக்க வேண்டும். சிந்தனை உயர்வுள்ளோர் கடமை இது. உலகில பிறந்துட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இன்பம் துன்பம் இந்த இரண்டு உணர்ச்சியை தான் நாம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த ரெண்டு உணர்ச்சிகளுக்காக தான், அதை செயல்படுத்துறதுக்காக தான் நம்மளோட உயிராற்றல் எல்லாம் நம்ம இது வரைக்கும் செயல்படுத்திட்டு செலவு பண்ணிக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னைக்கோ ஒரு நாள் இறந்து விடவும் போறோம்தான். அதுக்காக உலக வாழ்வை நம்ம என்ன பண்ண முடியாது, வெறுத்து விட முடியாது, ஒதுக்கி விட முடியாது. இந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். நம்ம உயிராற்றல இதுக்காக தான், இந்த இன்பத்துன்ப உணர்வுல மட்டும்தான் செலவு பண்ணி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்க நாம ஒரு நாள் இறந்து விடவும் போறோம். அப்ப இப்படியே ஒரு சூழ்நிலை இல்லாம ஒரு நல்ல சூழ்நிலையை நாம அமைச்சுக்கணும். அந்த ஒரு நல்ல சூழ்நிலை அமைக்கும் போதுதான் அமைதி வேணும்னு சொல்றோம் இல்லையா? அந்த அமைதி நமக்கு எப்படி கூட நம்ம அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை. அந்த நல்ல சூழ்நிலை என்பது எதுன்னு வெறும் இன்பம் துன்பம், இன்பம் துன்பம். அமைதி என்பதை எப்ப அனுபவிப்போம்? எல்லாரோடையும் எப்போ இணக்கமாக வாழ்ந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை எங்க நிலவுகிறதோ அங்க மட்டும்தான் அமைதி என்பது. இததான் சிந்தனையாளர்கள் கடமை. இது சிந்தனையாளர்கள் நமக்கு எடுத்து சொல்லிட்டு போற விஷயம் இதுதான். அப்ப அந்த யாரையும் நீ மதித்து வாழும் போது மட்டும்தான் ஒரு அமைதியான இணக்கமான ஒரு சூழ்நிலையை நம்ம அனுபவிக்க முடியும்
என்பதைதான் ஆசான் வந்து இந்த கவியில சொல்லியிருக்காரு நமக்கு. ஒரு தனி மனித முன்னேற்றம், நாட்டின் முன்னேற்றம், இது சமுதாய முன்னேற்றம். யாவரையும் மதித்து வாழ். அது சிறியவர்களால இருந்தாலும் சரி, இவன் என்னை விட சின்னவன் தானே, இவன் நான் பார்த்து பிறந்து வளர்ந்தவன் அப்படி கூட நினைக்க கூடாது. எல்லார்கிட்டயும் உள்ள பரபிரம்மம் ஒரே பிரம்மம் தான். அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, ஒரே பிரம்மம். பெரியவர்களையும் மற்றவர்களையும் மதித்து பேசுவது நம்மளுக்கு எப்படி பேசணுமோ அது நம்மளோட மதிப்பு உயரும். டேய் இங்க வாடா அப்படின்னு நம்மள பார்த்து வளர்ந்துதானே மரியாதை இல்லாத பேசினா அதுவும் 4 பேருக்கு முன்னாடி நம்மள மரியாதை இல்லாத பேசிட்டு போயிடும். இப்போ நீங்க மதிச்சா அது நமக்கு மதிப்பு கொடுக்கும். நம்ம இது நம்ம குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வெளியில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மனிதனாக பிறந்த எவரும் பிறப்பிலே நல்லவங்க தான், சிறந்த குணங்களே உடையவங்க தான். சந்தர்ப்ப சூழ்நிலை சில காரணங்களால மாறுபட்டு போயிருக்கலாம் அவங்க எல்லாரும். ஆனா தனி மனுஷன் என்ற ஒரு முறையில அந்த சூழ்நிலையால ஒருத்தர் மாறி இருக்கிறாங்கன்னா அந்த சூழ்நிலைய ஒரு நல்ல சூழ்நிலையா மாறணும்னா, ஏன்னா வெளியில இருக்க ஒரு சூழ்நிலைதான் ஒருத்தனை மாத்திருச்சு அப்படின்னாக்கா, ஒருத்தர ஜாதி இனம் வேதம் மொழி இனம் பார்க்காமல் மதித்து வாழ்ந்தீங்கன்னா வெளியில இருக்க சூழ்நிலையும் நல்லாதானங்க இருந்திருக்கும். நம்ம குழந்தைகளை பயம் இல்லாம வெளியில அமைச்சிருக்கலாமே இல்லையா? அப்போ சூழ்நிலையும் நல்ல சூழ்நிலையா இருக்கும் போது ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு நல்ல குடிமகனாகவே தான் அங்க வாழ முடியும். பரஸ்பரம் மனிதனுக்கு மனிதன் மதிப்பு கொடுத்து நல்லுறவு நட்புறவு ஒரு சுமூகமான சூழ்நிலை அங்க ஏற்படும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மதித்து வாழும் பொழுது ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இந்த மனித சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவது என்பது உறுதி. சத்தியம் சத்தியம் சத்தியம். இததான் பாரதியார் வந்து நமக்கு யாவரையும் மதித்து வாழ் என்ற புதிய ஆத்திச்சூடியில மிக அருமையாக நமக்கு 2-3 தலைப்புல அதுல கொடுத்திருப்பாரு. வேற்றுமையில் ஒற்றுமை, ஒன்றே குலம், ஒருவனை தேவன், யாதொன்று உரை யாவரும் கேளீர், விழா 30 கோடி முகமுடையார். இதெல்லாம் அதுல வர தலைப்புகள்ல யாவரையும் மதித்து வாழ் என்பதுல இதெல்லாம் ஒவ்வொரு லைனா நமக்கு சொல்லி அதுக்கு விரிவுரையான விளக்கங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரு அரியதொரு வாய்ப்பு. ஒரு நார்வே டென்மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நல்லதொரு வாய்ப்பை நமக்கு கொடுத்து பாரதியார் திருவள்ளுவர் இப்படி நிறைய மகான்களை நம்மளை சிந்திக்க வைத்து அவர்களோட ஒரு உயிர் கலப்பும் நம்மளோட பெற வைத்த இணையதளத்தில் நார்வே டென்மார்க் இணையதளத்தில் உள்ள அனைத்து அன்புகளுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறி இன்னும் சிறப்பாக இந்த சேவை தொடர வேண்டும் என்று கூறி என்னுடைய சிறிய சிந்தனையை இதோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க 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 வளம்.